பிரதமரின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் கருப்பு பலூன் பறக்கவிடப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். தமிழகம் வரக்கூடிய பிரதமர் மோடியை கண்டிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருப்பு பலூன் பறக்கவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவரை போலீசார் வீட்டு காவலில் வைத்திருந்தனர். ஆனாலும் வீட்டுக்காவல் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது வீட்டு மாடியில் இருந்து கருப்பு பலூன் பறக்கவிட்டு கண்டனத்தை தெரிவித்ததாக அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இதே போல சென்னை பெரியமேடு பகுதியிலும் கருப்பு சட்டை அணிந்தபடி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பெரியமேடு மசூதி எதிரே அம்பேத்கர் சிலை அருகில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டில்லி பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்தி மொழி திணிப்பு, முன்மொழி கொள்கை, பேரிடர் நிதி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆகியவற்றை கண்டித்தும் கோஷம் எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டிருந்தார்கள். போலீசார் அவர்களை கைது செய்து சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.